கூறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான அல்லாஹுவின் மென்மக்களே, இந்த ஜும்மாவினுடைய தலைப்பு மீலாது தவறு என்றால் அல்லாஹுவே தண்டிப்பான் என்ற தலைப்பில் நல்ல செய்திகளோடு நல்ல சிந்தனைகளோடு கொண்டு வந்த செய்திகளை முழுவதுமாக எடுத்துரைக்க வல்ல அல்லாஹ் என் கல்வுக்கும் என் நாவுக்கும் தௌஃபீக்கையும் ஆஃபியத்தையும் வழங்குவானாக. ஆமீன். அன்புக்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மௌலூது மாதம் வந்துவிட்டாலே உம்மத்தே முஹம்மதியாவுக்கு ஒரு பிரச்சனை கூட சேர்ந்து வரும். அது என்ன பிரச்சனைன்னு கேட்டால், அதெல்லாம் கூட ஒரே வார்த்தை, அதெல்லாம் கூட இவர்கள் எந்த மதரசாவிலே சென்று புகாரி திருமதி ஹதீஸ் கிரந்தங்களை படித்தார்கள் என்று தெரியவில்லை. எந்த மார்க்க ஆலிமிடத்தில் சென்று இவர்கள் ஆதாரத்தோடு நிரூபிக்கிறார்கள் என்பதும் புரியவில்லை. வெறுமென்னே வாயை வைத்துக் கொண்டு நாவால் கூடாது கூடாது என்று மாத்திரமே ஏறக்குறைய 70 ஆண்டு 40 ஆண்டு காலமாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆதாரமும் இல்லை. கூடும் என்பதற்கு தான் ஆதாரம் இருக்கு, கூடாது என்பதற்கு ஆதாரம் இல்லை. தமிழில் ஒரு பழமொழி சொல்வார்கள், வாதத்திற்கு மருந்து தரலாம், விவாதத்திற்கு மருந்து தர முடியாது. கூடாது என்பதற்காக காலமெல்லாம் சொல்லக்கூடிய விவாதத்திற்கு மருந்தே கிடையாது. அல்லாஹு தஆலா அவனுடைய படைப்பில் சரி என்று தவறு என்று அவன் விளங்கினால், அல்லாஹ்வுக்கு ஒரு விஷயம் சரி என்றால் அதற்கு அவன் நற்கூலி வழங்குவான். அல்லாஹ்வுக்கு ஒரு விஷயம் தவறு என்றால் அதற்கு தண்டனை தருவான். அப்படி அல்லாஹ் தண்டிப்பதிலும் நற்கூலி தருவதிலும் அல்லாஹ் சமமானவன், நியாயமானவன். அவனுக்கு என்று தனி ஒரு பாணி இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு என்று தனி ஒரு பழக்கம் இருக்கு. அது என்ன பழக்கம் கேட்டீங்கன்னா, தவறு செய்தால் அல்லாஹ்வே தண்டிப்பான். அதில் மாற்ற கருத்து கிடையாது. அவன் தான் தண்டிக்கணும், அந்த தகுதி அவனுக்கு தான் இருக்கிறது. அப்படி தண்டிப்பதில் தண்டித்ததில் வரலாறுகள் நிறைய உண்டு. ஒன்றல்ல ரெண்டல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலம் தொட்டு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரைக்கும், ஏன் கியாமத் நாள் வரைக்கும் அவனால் தண்டிக்க முடியும். அதற்கு மறுமை என்று ஒரு விதிவிலக்கு அல்ல. அவன் நினைத்தால் உலகத்திலேயே தண்டிப்பான். அதன் அடிப்படையில் அல்லாஹு தஆலா சரி என்றால் நன்மை தருவதிலும் தவறென்றால் தண்டிப்பதிலும் அவனை தடுக்க யாராலும் முடியாது. அதன் அடிப்படையில் தான் இந்த ஜும்மாவிலே மீளாது தவறு என்றால் அல்லாஹ்வே தண்டிப்பான். உங்க பிரச்சனை என்ன? மீளாது இல்லைன்னு சொல்றீங்க. கொஞ்ச நேரம் அலசி ஆராய்வு. மீளாது அப்படி இல்லாமலே இருந்திருந்தால் இத்தனை ஆண்டு காலமாக இஸ்லாமிய உம்மத்து இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களிலும், குறிப்பாக தமிழகத்தில் உள்ள எல்லா மாவட்டங்களிலும் மௌலூது ஓதாத ஆண்டே கிடையாது. எத்தனை நாவுகள் பெருமானாரை புகழ்ந்து கொண்டே இருக்கிறது. எங்கேயாவது அல்லாஹ் பள்ளிவாசல் இமாமுடைய நரம்பை பிடித்து இழுத்தானா? நீங்க வா, என் ஹபீபை தவறா புகழ்ற, உனக்கு என்ன தகுதி இருக்கு? நான் என் நபிய அழகா படைச்சிருக்கிற அஷ்ரஃபுல் கல்கு, நீ ஏதோ மூல முடுக்குல ஒரு புத்தகத்தை எடுத்தாந்து என்னமோ கவிஞன்ற பேர்ல படிக்கிற என்று அல்லாஹ் எந்த இமாமையோ அல்லது எந்த பள்ளிவாசல் மஹல்லாவில் உள்ள மாமூன்களையோ இதுவரையிலும் தண்டித்த வரலாறு கிடையாது. அப்படி அல்லாஹ் தவறு என்று விளங்கினால் அவன் தண்டித்த வரலாறு தான் நிறைய. ஹாரூத் மாரூத் குர்ஆனில் அல்லாஹ் பேசக்கூடிய வரலாறு. 2 மலக்கு இந்த பூமிக்கு வந்தார்கள். மனித தோற்றத்தில் வந்தவர்கள் அவர்களால் மனிதர்களால் வாழ